உதயநிதி ஒன்று சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, மொழி பிரச்சனையை மறைப்பதற்கு இந்த டாஸ்மாக் ஊழல் பிரச்சனையை வெளியே கொண்டு வருகிறார்கள் என்று சொல்கிறார்கள். நாங்கள் சொல்கிறோம், டாஸ்மாக் ஊழலை மறைக்கவே மொழி பிரச்சினை எழுந்துள்ளதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை பதிலடி கொடுத்துள்ளார். இந்த டாஸ்மாக் கடையிலையும் எங்களுக்கும் இவங்க கரூர் பார்ட்டி கேட்குற கமிஷனை கரூர் பார்ட்டி கராரா கேட்குறாங்க. இந்த கரூர் பார்ட்டி கேட்குற கரார் கமிஷனை எங்களால் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி ஏற்கனவே தமிழ்நாடு டாஸ்மாக் பக்கத்தில் பார் வைத்திருக்கிற அசோசியேஷனை சார்ந்த அந்த முதலீடு செய்திருப்பவர்கள் எல்லாம் ஏற்கனவே ஒரு குற்றம் சாட்டி இருந்தார்கள். அது மட்டுமல்ல, இது பல எஃப்ஐஆர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த எஃப்ஐஆரின் அடிப்படையில் தான் இந்த மதுபான ஊழல் விசாரணையே புலன் விசாரணை பிரிவினரால் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இதுல உதயநிதி ஒன்று சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, மொழி பிரச்சனையை மறைப்பதற்கு இந்த டாஸ்மாக் ஊழல் பிரச்சனையை வெளியே கொண்டு வருகிறார்கள் என்று சொல்கிறார்கள். நாங்கள் சொல்கிறோம், டாஸ்மாக் ஊழல் பிரச்சனையை மறைப்பதற்காகத்தான் நீங்க மொழி பிரச்சனையை கொண்டு வருகிறீர்கள் என்று நாங்கள் சொல்கிறோம். ஏனென்றால் இன்று பவன் கல்யாண் கேட்டிருக்கிறாரு, இன்னைக்கு எல்லா திரைத்துறையினரை சார்ந்தவர்களும் இங்க இருக்கிறாங்க. குறிப்பா அரசியலை தாண்டி திரைத்துறையில் அதிக லாபம் சம்பாதித்துக் கொண்டிருப்பது ஸ்டாலின் அவர்களின் குடும்பம். இன்னைக்கு தமிழ் படங்களை ஹிந்தியில் டப் செய்து நீங்கள் விற்பனை செய்கிறீர்களே, அப்படி என்றால் ஹிந்தி அதற்கு தேவைதானே? அப்போ வியாபாரத்திற்கு ஹிந்தி வேண்டும், மக்களின் வளர்ச்சிக்கு இன்னொரு மொழி தேவையில்லையா என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.